ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் சும்மா பட்டை கிளப்பிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 2004 வெளியான பிளாக் பஸ்டர் படம், அதிரடியான விளையாட்டு அதிரடி படம். ஆமாங்க, நம்ம தளபதி நடித்த கில்லி படம் தான் முதலிடத்தில் இருக்கு. நம்ம தளபதி விஜய் சரவணவிலோ நடிச்சிருப்பாரு. சரவணவிலோ மறக்க முடியுமா? கிருஷ்ணன் தனலட்சுமி நடிச்சிருப்பாங்க. நம்ம சொல்லவே வேணாம், தனலட்சுமியை மறக்கவே முடியாது. அப்புறம் பிரகாஷ்ராஜ், முத்துப்பாண்டியன் நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ்னா வேற லெவல். சலா ஐ லவ் யூ வேற லெவலில் இருக்கும். ஆர்டிஸ்ட் வித்யார்த்தி, சிவசுப்ரமணியன் சரவணவேலோட அப்பா, ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். ஜானகி சபேஷ் சரவணவேலோட அம்மா. தாமு ஓட்டேரி நரி. மயில்சாமி நாராயணான்ற கேரக்டர். இவர் எல்லாமே மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருடைய நடிப்புமே இருக்கும். சூப்பரான ஒரு படம். அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் விட்டாச்சு நம்ம. நான்சி ஜெனிஃபர், போனா சரவணவேலுவோட தங்கச்சி. அவங்க நடிப்புலாம் சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். இந்த விளையாட்டு அதிரடி திரைப்படத்தை தரணி இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திரா முழுவதும் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. வினோத் அவர்களின் ஜனநாயகம் படம் தாமதத்தால் ஏமாற்றம் அடைந்த திரையுலகினருக்கு இந்த நேரம் நிம்மதி அளித்தது. ரசிகர்கள் இந்த படம் மூலம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தனர். முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஓகே, திட்டாதீங்க, நம்ம என்னன்னு பார்த்துடலாம். முதல் நாளில் 50,000 டிக்கெட்டுகள் விற்றதாகவும், படம் 110 நகரங்கள், 250 இடங்களில் பரவியிருந்த 275 திரையங்களில் திசையிடப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் நாளில் சுமார் 8 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு படம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமே 4 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 4 கோடி. கில்லியின் அதிரடியான நடிப்பு ரீரிலீஸுக்கு பக்க பலமாக இருந்தது. கில்லி படம் இதுவரைக்கும் 32 கோடி ஆக்ஷன் ஆயிருக்கு. இந்திய அளவில் கில்லி படமும் ஒரு பேசப்படும் படமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆயிருக்கு படம். 32 கோடி சாதாரண விஷயம் இல்லை. தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாருமே. ஏன்னா ஜனநாயகம் படம் வேற வரல. எந்த படத்துல தலைவர் நாங்கள் தியேட்டரில் வந்தாலே நாங்கள் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக போயிட்டு படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கில்லி படத்தில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.